ரத்தம் யாரும் அடிச்சிருப்பாங்க போலக்கு. கொடுங்க, நான் இன்னொரு ஜூஸ் பாட்டில் ஒன்று கொடுங்க, நான் அதுக்கு காசு தரேன். வாங்க மாட்டாரா? ஓ, அப்படிங்களாம்மா? ரெகுலராக நீங்கள் கொடுப்பீங்களா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரைட்டு, தேவகாரனை செய்ய அங்கங்கே இருக்காங்க போல இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவிலேருந்து ரஞ்சினின்னு ஒரு அக்கா வந்து ஒரு 700 ரூபாய் பணம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் அந்த பயணமாக தான் போகிறோம். அதாவது அவங்க வந்து ஒரு 25 பேர் அளவுக்கு என்னை வந்து டிஃபன் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபன் வந்து இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். நிறைய அப்படியே ஒருத்தராக பார்த்து கொடுக்க போகிறோம். அந்த நாங்கள் கொடுக்குற சாப்பாடு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னுடைய நிலையே தெரியாத மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கைகால் வராதவங்க, வயசானவங்க, குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்களை பார்த்தா நாங்கள் தேடி கொடுக்க போகிறோம். வண்டியில் தான் பயணிக்கிறோம். இப்போ என் கூட வந்து என்னுடைய சமையல் மாஸ்டர் இவர் ஒரு அடிப்படைக்கு வர்ற வேலைக்கு வர்ற மாஸ்டர் இவர். நாங்கள் 2 பேரும் தான் சாப்பாடை கொடுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் வந்து என் மூலியமாகவும் செய்யலாம். இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற இதேமாரி வயசானவங்க, மனநலம் பாதிக்கப்படுங்க, அவங்களுக்கு உங்களால் நேரடியாக வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கலாம். எங்களை வச்சு வாங்கி கொடுக்கறனாலும் வாங்கி கொடுக்கலாம். வாங்க, நாங்கள் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்குறத காட்டுறோம். வாங்க. அவங்கள்ட்ட கூட சட்னி சாம்பார் தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக கொடு. ரைட், ஓகே. அவங்கள்ட்ட கொடுத்துரு டிஃபனை. அவங்க இன்னொரு பார்சல் கேட்குறாங்க, கொடுத்துரு. அவங்க அப்புறமா சாப்பிட்டுப்பாங்க. இந்த 50 ரூபா அந்த அம்மாட்ட கொடு. சரி வா. சரிங்கம்மா. இது கேரளாவிலேருந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க செஞ்சாங்க அந்த உதவி. ஒரு 10-20 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் ஒருத்தராக கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். சரிங்கம்மா. சரி, அவர்கிட்ட கொடுங்க. இப்போ வாங்க முடியாது போய்ட்டு. இந்தாங்க. காசு மீதி காசு வாங்கிக்க மேலே. வராரு பேரு. அப்படியே கொடுத்த உடனே வாங்கி சாப்பிடுவார் திரும்ப. அவர் ரொம்ப பாவம், பசியோடு இருக்காரு. அதான் சொல்கிறேன், அந்தமாரி நான் வேணா அவர்கிட்ட கூட்டு கொடு. ஐயோ, சட்டை வேறு அவருக்கு ரத்தமாக இருக்கு போல இருக்கு. அவர்கிட்ட கூட்டு கொடு. சாப்பாடு இருக்கு பாரு, வாங்கிக்கிங்க. கொடு, அவருக்கு தெரியாது, கையில் கொடு. சாப்பிடுங்க. கூட வாங்கிட்டோம். கூட என்ன கொடுண்ணா? ரத்தம் யாரும் அடிச்சிருப்பாங்க போலக்கு. கொடுங்க, நான் இன்னொரு ஜூஸ் பாட்டில் ஒன்று கொடுங்க, நான் அதுக்கு காசு தரேன். வாங்க மாட்டாரா? ஓ, அப்படிங்களாம்மா? ரெகுலராக நீங்கள் கொடுப்பீங்களா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரைட்டு, தேவகாரனை செய்ய அங்கங்கே இருக்காங்க போல இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ரைட்டுமா, ரைட்டு, ரொம்ப சந்தோஷமா. இப்போ நம்ம பார்த்தவருக்கு இவங்க ரெகுலராக அந்த கடையில் வந்து ஜூஸ் வந்து இந்த அம்மா கொடுப்பாராம். இந்த அம்மாவும் சொல்கிறாங்க. நான் சரினா காசு கொடுக்க வந்தால் அவங்க அந்த காசை வாங்கலை, அவங்களே தான் கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உள்ளவங்களாம் இருக்காங்க பாருங்கள். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பசி இருந்திருந்தா கொடுத்த சாப்பாடை அப்படியே வாங்கி அந்த ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்றாருங்க. அந்த கடையில் சொல்கிறாங்க அந்த அம்மா, யாராவது எதாவது காசு கொடுத்தாக்கா நீங்கள் சாப்பாடு கொடுங்க, அது இல்லாத ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுங்க, துண்டு வாங்கி கொடுங்க, அவங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க.
இந்த பரிந்துரைக்கு ரொம்ப ரொம்ப மனசார ஒரு வாழ்த்து சொல்கிறேன். இதுமாரி யாராவது பார்த்துட்டு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுங்க. இல்லைனா அந்த 100 பனின் நிறையா இருக்குது, இந்த முண்டா பனின் மாரி இருக்குது, அது எடுத்து கொடுங்க. இல்லைனா ஒரு நல்ல கைலி ஒரு 100 எடுத்து கொடுங்க. ஏன்னா பார்க்கும்போது எனக்கு அப்படியே மனசே பதறது. இப்போ இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற ப்ராசஸை நிறுத்திட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாக்கா, மீதி இருக்கிற காசுக்கு ஒரு 3-4 கைலி எடுக்க போகிறேன். அடுத்து வந்து 2 சட்டை எடுக்க போகிறேன். ஏன்னா சாப்பாடு அங்கங்கே கொடுக்குறாங்க. ஒரு சில நல்ல நண்பர்களும் கொடுக்குறப்ப அந்த கடையில் கூட அந்த அம்மா சொன்னாங்க, நாங்களும் சாப்பாடு கொடுப்போங்க, யாராவது வந்து இங்கே வரும்போது கூட தேடி போய் கொடுக்க முடியல எங்களால், நாங்கள் வந்து இங்கே வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம், அப்படி பார்த்தா கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த அண்ணா அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு இருப்பாங்க ரோட்லேயே, தெரியுதுங்களா? இருங்க கொஞ்சம் கிட்ட காட்டுற பாருங்க. ரோடு பயணிக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்றாரு பாருங்க, பாவம். ஏன்னா நம்ம தர்மம் செய்கிறத எனக்கு வந்து காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இதை வந்து ரொம்ப பேர் கேட்குறீங்கன்றதுக்காக நான் இதை இன்றைக்கி இந்த பதிவிடுறேன். பாவம், அவர் மேலே போகிற எப்படி இருக்குது பாருங்க, அழுகுறாருங்க. செக், என்னால் வந்து இதை சகிச்சு வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னு கேட்டால் நம்ம கொடுத்த சாப்பாடு வந்து அவருக்கு பசி தாங்கலை போல், அவர் அழுவிட்டே சாப்பிட்றாரு, அழுவிட்டே அந்த பார்சலை வந்து பிரிக்கிறாரு. அதனால தான் நான் பொதுவாகவே சாப்பாடு கொடுத்தா நின்று கூட நான் அவங்கள பார்க்க மாட்டேன். சாப்பாடு கொடுத்துட்டு நான் நேராக வந்துடுவேன். வீடியோவும் எடுத்தது கிடையாது. சரி நம்ம எடுத்து போடுவோம், சும்மா எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப பாவங்க. இந்தமாரி உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நான் வந்து இவங்களை தான் செய்யணும்னு சொல்ல, அவங்களும் வீடியோ பார்க்குற அவங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஒரு வேளை வாங்கி கொடுங்க. உங்களை பணிவாக கேட்டுக்கிறாங்க. வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் செய்ய சொல்லிட்டுருக்காரு. அதுவும் ஜீவ நிமித்தமாக தான் செய்ய சொல்லிட்டுருக்காரு, தவிர ஜீவகாருண்யம் செய்கிறன்ற பேரில் அண்டாண்டாவை சோறை ஆக்கி கீழே கொட்ட சொல்லலை. ஏன்னா எல்லோரும் இருக்கப்பட்டவங்க தான் நீங்கள் ஆக்கி போடுறீங்க அப்படிலாம் சொல்ல. இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேடி பார்த்து உங்களால் ஒரு 20 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒன்றுக்கு ஒரு 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 25 ரூபாய்க்கு வாங்கினா அவங்க வயிறு நிறக்க சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் அன்பாக கேட்டுக்கிறேங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. தர்மம் செய்து பழகுவோம், பிறர் உயிர்களினிடத்தில் அன்பையும் செலுத்துவோம். இதுபோல ஒற்றுமை வாழ்வை பெற்று எக்காலத்தும் அழிவில்லாமல் வாழ்வோம். அருட்பெரும் ஜோதி.